கதை மந்திரக்கல்லும் மாணவனும். ஒரு காலத்தில் ஒரு கிராமத்தில் அன்பு, அறிவு, எளிமை ஆகியவற்றுடன் வாழ்ந்த ஒரு சிறுவன் இருந்தான். அவன் பெயர் ராஜா. ராஜா ஒரு விவசாயியின் மகனாக இருந்தாலும் அறிவு மற்றும் கல்வியில் மிகுந்த ஆர்வம் கொண்டவன். அவனுக்கு நூல்கள் படிப்பது மிகவும் பிடிக்கும். ஒரு நாள் ராஜா தனது வயல்களில் விளையாடிக் கொண்டிருந்தான். அப்போது அவனுக்கு ஒரு விசித்திரமான கல் கண்ணில் பட்டது. அந்த கல் வெறும் கல்லாகத் தோன்றவில்லை. அதில் ஒரு மந்திரம் போல தோன்றியது. ராஜா அதை கையில் எடுத்தான். அந்த கல்லை எடுத்து பார்த்தபோது அது திடீரென கம்பீரமாக பிரகாசமடைந்தது. அதில் ஒரு புனிதமிக்க குரல் கேட்டது. ராஜா, நீ இந்த மந்திரக் கல்லை கண்டுபிடித்ததற்கு உனக்கு 4 விருப்பங்கள் வழங்கப்படும். அவற்றில் ஏதாவது ஒன்றை தேர்ந்தெடுக்கலாம். ராஜா வியப்புடன் கேட்க, அந்த விருப்பங்கள் என்ன என்றான். குரல், அனுபவமிக்க அறிவு, அழகான தோற்றம், அபாரமான செல்வம் அல்லது நீண்ட ஆயுள். இதில் ஏதேனும் ஒன்றை தேர்ந்தெடுக்க வேண்டும் என்று கூறியது. ராஜா சிறிது நேரம் யோசித்தான். அவன் தன் வாழ்க்கையில் சிறந்ததாக இருக்க விரும்பினான், ஆனால் மற்றவர்களுக்கும் நன்மை செய்ய விரும்பினான். இறுதியில் அவன் அனுபவமிக்க அறிவு என்பதை கையில் எடுத்தான். அந்த மந்திரக்கல் தானாகவே மாயமானது. ஆனால் ராஜாவின் மனதில் மாபெரும் அறிவு மற்றும் புத்திசாலித்தனம் தோன்றியது. அவன் தனது கிராமத்திற்கு திரும்பி அவனுடைய அறிவு மூலம் பல நன்மைகள் செய்தான். அவன் மற்றவர்களுக்கு உதவுவதில் மகிழ்ச்சி அடைத்தான். சிறிது நாட்களில் ராஜாவின் அறிவு மற்றும் உதவிகளால் கிராமமே உயர்ந்தது. அனைத்து மக்களும் அவனை மதித்து போற்றினார்கள். கதைநெறி: அறிவு மட்டும் நாம் செய்யும் தேர்வுகள் மற்றும் செயல்களில் முக்கியமானது. தன்னலமில்லாமல் அறிவை பயன்படுத்தி பிறருக்கும் நன்மை செய்யும்போது வாழ்க்கை வளமாகும்.